ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி திருமலா திருப்பதி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சில பேர் வந்து தரிசனம் பார்த்துட்டு வந்த அந்த டைமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எந்தெந்த டிக்கெட்ஸுக்கு என்னென்ன டைமிங் ஆனது அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து 2ஆம் தேதி நிலவரப்படி பார்த்திங்கன்னா 65,000 பேர் வந்து தரிசனம் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து எஸ்எஸ்டி டோக்கன் இல்லாமல் வந்து 12 மணி நேரம். அதாவது வந்து டிக்கெட்ஸ் காலையில் வந்து நீங்கள் மார்னிங் டைமில் வந்து ஏர்லி மார்னிங் அது கரெக்டாக ஒரு 2 o'clock இல்லை 3 o'clock மார்னிங் டைமில் போய் டிக்கெட்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸ்லாட் வந்து என்னைக்கு ஸ்லாட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கான ஸ்லாட் கிடைக்கும். அந்த 2 மணிலேருந்து 3 மணிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஸ்லாட் கிடைக்கும். 4 மணி 5 மணி இந்த 6 மணிலாம் போய் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறுநாள் காலைல ஸ்லாட் வந்து இன்றைக்கி தான் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து எஸ்எஸ்டி டோக்கனோட டிக்கெட்ஸ் டைமிங். ஓகேங்களா? அந்த டிக்கெட்ஸ் டைமிங் தான் வந்து டெய்லியும் ரெகுலராக இப்படி தான் போயிட்டுருக்கு. அது சொல்கிறேன். நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிட்டீங்க, நீங்கள் வந்து நாளைக்கு நான் 6 மணிக்கு பார்க்க போகிறேன் அப்படின்னா இன்றைக்கே டிக்கெட்ஸ் போய் வாங்கி வச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் என்ட்ரி டைமிங் பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து நம்ம தரிசனத்துக்கு போய் வந்தார். கிட்டத்தட்ட வந்து நேற்று போய் வந்தார். நேற்று போய் வந்து தரிசனம் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 1/2 மணி நேரத்துலேயே தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டேன், அந்தளவுக்கு ஒன்றும் க்ரௌடு இல்லை அப்படின்னு சொன்னார். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து க்ரௌடு இருக்குன்றாங்க, சில பேர் க்ரௌடு இல்லைன்றாங்க. ஏன்னா மொத்த பக்தர்கள் எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா 65,000 பேருன்றதுனால இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து தரிசனத்துக்கு போகிறத தவிர்த்துக்குங்க. ஏன்னா வந்து அந்த டைமிங்கில் வந்து க்ரௌடு வந்து அதிகமாக வருது. குடோனோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்களை நிப்பாட்டி தான் வந்து அனுப்புகிறாங்க. நீங்கள் மிச்ச டைமில் வீக்கெண்ட்ஸ் டைம்லாம் போனீங்கன்னா க்ரௌடு கம்மியாக இருக்கிறதுனால டைமிங் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் கீழ் திருப்பதியில் வாங்கினே நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். அந்த 1 டேல வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? இது வந்து எஸ்எஸ்டி டோக்கன் இல்லாமல் டேரெக்டாக நான் போய் கியூவில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து ஒரு 10 மணி நேரம் வரையும் ஆகும். ஓகேங்களா? குறைஞ்சது அந்த 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம். அதுதான் வந்து இன்ஃபர்மேஷனே வந்து டிடிடி இன்ஃபர்மேஷனே வந்து 12 மணி நேரம் போட்டிருக்காங்க. சில பேர் வந்து போய் வந்துலாம் 6 மணி நேரத்துலாம் தரிசனம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு க்ரௌடு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? போகிற மாதிரி இருந்தால் சில ஃபேமிலியோட போகிற மாதிரி சாட்டர்டே சண்டே மட்டும் போகாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆஃப்லைன் அக்காமடேஷன் வேணும் அப்படின்னா திருமலாவில் வந்து மார்னிங் டைமில் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்லைன் அக்காமடேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.